வணக்கம் அண்ட் வெல்கம் டு Candies தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் இன்னைக்கு டிஃப்ரெண்டான சேலஞ்ச் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபேவரட் கார்ட்டூன்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, அதில் வர அந்த ஃபேமஸான ஃபுட்ஸை தான் நாம் இன்றைக்கி 24 ஹார்ஸும் சாப்பிட போகிறோம். ஸோ கார்ட்டூன் இன்ஸ்பயர்ட் ஃபுட்ஸ் ஃபார் 24 ஹார்ஸ். ஸோ அந்த ஃபுட் சேலஞ்ச் தான் நம்ம இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Candies தமிழ் லைஃப் ஸ்டைல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சாப்பிட போறது பிரேக்ஃபாஸ்ட். முதல்ல நம்ம செஞ்சுக்க போகிறது டோரிமான் டோரா கேக். ஸோ அதுக்கு வந்துட்டு 1 கப் மைதா மாவு, 1/2 கப் சீனி, கொஞ்சோண்டு மில்க் மேட், அதுக்கப்புறம் ஈனோ பவுடர், அப்புறம் மெல்ட் பண்ண பட்டர், அப்புறம் வெனிலா எசன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சிங் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவு பால் ஊற்றி நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் வந்துட்டு இட்லி சுடுற மாதிரி கிடையாது, ஒரு பேன் கேக் சுடுற மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு சென்டரில் வைக்கிறதுக்கு அந்த ஃபில்லிங் வந்து இருக்குல்ல, நான் சாக்லேட் வச்சேன். ஆனால் உங்களுக்கு வந்து என்ன இது ரொம்ப பிடிக்குமோ, எந்த க்ரீம் பிடிக்குமோ அந்த க்ரீம் நீங்கள் உள்ள சென்டரில் வச்சுக்கலாம். இது வச்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி செட்டப் ட்ரை பண்ணுறதுக்கு பச்சை கலரில் ஒரு ட்ரிங்க் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை வந்து ஊற்றிருந்தேன். ஸோ ஊற்றிட்டு டோரிமான் மாதிரியே போஸ் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதை கொஞ்சம் கண்ட்ராவியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, பட் இருந்தாலும் நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ இந்த ரீமேக்கில் டோரிமான் பார்க்குறக்கு அழகு குட்டி மாதிரி இருந்துச்சு, நான் பார்க்குறக்கு கொஞ்சம் எருமை குட்டி மாதிரி இருந்தேன், பட் இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாம் எடுத்துருக்கிறது டோரிமானோட டோரா கேக். ஸோ இது வந்துட்டு நான் வேறு மாதிரி எதிர்பார்த்தேன். லைட்டாக கொஞ்சம் என்னன்னு தெரில, என்ன ரீசன் எனக்கு தெரிலங்க. எங்கள் அடுப்பில் நாங்கள் வச்சு எடுக்கும் லைட்டாக கருகுன மாதிரி வந்துச்சு, பட் இருந்தாலும் டேஸ்ட் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த டோரிமான் கையில் ஒரு பச்சை கலர் ட்ரிங்க் இருந்துச்சு. அந்த ட்ரிங்க் என்ன ட்ரிங்க் தெரில, ஆனால் பச்சை கலரில் ட்ரிங்க் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பச்சை கலர் ட்ரிங்க்கை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு, நான் குடிச்சு பார்த்தேன் ஆல்ரெடி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டோரிமான் டோரா கேக் சாப்பிடுவோம். ஓகே மக்களே, ஸோ நாம் சாப்பிட்ற இந்த டோரா கேக் இருக்குது தெரியுமா, ஸோ இதோட ஒரிஜின் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஸோ ஜப்பானோட ஒரிஜின் தான். ஸோ இதில் உள்ளே வைக்கிற அந்த ஃபில்லிங், நாம் இன்றைக்கி வந்து சாக்லேட் ஃபில்லிங் நான் உள்ளே வச்சுருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். சம்டைம்ஸ் நியூட்டலாக வைப்பாங்க, இல்லைனா வந்துட்டு ஒயிட் கலர் க்ரீம் இருக்குது தெரியுமா, ஸோ அது கூட வைப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஸ்ப்ரெட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நான் ஒரிஜினலாக வந்து அந்த உள்ளே வைக்கிற அந்த ஸ்ப்ரெட் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ரெட் பீன்ஸ் இருக்குது தெரியுமா, அதை வந்து சுகரில் வந்து வேக வச்சு அதை தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளே வந்து ஸ்டஃபிங்காக அந்த ஸ்ப்ரெட்டுக்கு பதில் அதை தான் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதான் ஆக்சுவலாக ஆத்தென்டிக். பட் நாம் எனக்கு அப்படி செய்யலை. அது மெத்தட் நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்ம அந்த மாதிரி செய்யலாம். மெத்தட் எனக்கு ப்ராப்பராக தெரியல. ஸோ நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கிற சாக்லேட் ஃபில்லிங், ஸோ அதை வச்சு நான் செஞ்சுருக்கேன். இந்த மூக்காப்புமே நான் ஒட்டிட்டு சாப்பிடலாம் நினச்சேன். எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. லாஸ்ட் பீஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடியாவது நம்ம அதை சாப்பிடுவோம். அப்படி இது நிஜமாக சூப்பராக இருக்குது. தனியாக நீங்கள் அந்த கேக்காக சாப்பிடாம தனியாக மேலே நம்ம அந்த இது மாதிரி வைக்கிறோம் தெரியுமா, அந்த பேன் கேக் மாதிரி செய்யணும் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் உள்ள சாக்லேட் ஃபில்லிங் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் இது. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம சாப்பிட போகிறது லஞ்சுங்க. நாம் ஷின்சான் ஸ்டைலில் லஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கு டோனட் செஞ்சுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து மைதா மாவு, சீனி, பட்டர், அதுக்கப்புறம் ஈனோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் பிழிஞ்சிக்கிட்டேன். ஸோ உளுந்த மாவில் சுட்டா வடை, மைதா மாவில் சுட்டா அது டோனட். ஸோ அந்த மாதிரி அழகாக டோனட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். டோனட் ரெடி பண்ணிட்டு மேலே வந்துட்டு சாக்லேட்டில் அதில் காமிச்சது மாதிரி சாக்லேட்டில் இது ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ கடைசியாக ரெடி ஆகிடுச்சி பெரிய புரு வச்ச ஷின்சான். ஸோ இப்படி தான் என்னோடய ரீமேக் வந்துருந்துச்சு. பார்க்க அழகாக இருக்கல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஹலோ பப்புனோக்கோ விலாசா, நல்ல ஆர்டர் காதை கைவிடி கேளுங்க. 3 பீச் பரோட்டால தக்காளி தூக்கலா போட்டு அப்படியே. நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? லஞ்சுக்கு பீச் பரோட்டா சொல்லிட்டு இருந்தம்மா. யாரை கேட்டு நீ ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ண? ஓகே, ஸோ ஷின்சான் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரொம்ப ஃபேமஸ் எது அப்படின்னா அவன் சாப்பிட்ற அந்த
சாக்கோபீஸ் அப்படிங்கிற ஒரு அந்த பிஸ்கட் நினைக்கிற பிஸ்கட் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுதான் சின்னதாக குட்டி பிஸ்கட் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஃபேமஸ். பட் ஆனால் அது வந்துட்டு நம்மளுக்கு இந்தியாவில் அது மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்குல்ல. அப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை அவைலபிளாக இருந்துச்சு. நான் அப்போ அது பார்க்கும்போது அதோட ரேட் வந்து 1100. அந்த ஒரு சின்ன பாக்ஸ் வந்து 1100 ரேட் போட்டிருந்தாங்க. இப்போ ப்ரெசென்ட்லேயே இருக்கு. நான் ஆன்லைன் செக் பண்ணும்போது ப்ரெசென்ட்லேயே ப்ளஸ் குவாரண்டைன் போயிட்டுருக்கு. ஸோ கஷ்டம் அதை வாங்குறதெல்லாம். ஸோ அது இருக்கிறத வச்சு ஏதோ ஓகே அது அளவுக்கு அசம்பிள் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அவங்க காமிச்சது வந்து மேக்டொனால்ட்ஸ் அவங்களோட அந்த இது வந்து காமிச்சிருந்தாங்க. திருநெல்வேலியில் மேக்டொனால்ட்ஸ் கிடையாது. நான் அதுலேயுமே மேக்டொனால்ட்ஸ் சிம்பிள்ஸை வந்து இந்த மாதிரி தலையில் வச்சிருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நானும் கட் பண்ணி வெட்டி ஒட்டியாச்சு. இது வேறு கடையில் வாங்கின ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். பட் இருந்தாலும் அதே மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு செஞ்சாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நான் சாப்பிட்டேன் அப்படின்னா என் வயிறு வெடிச்சிடும், சத்தியமாக வெடிச்சிடும். ஸோ இதில் இருக்க எல்லாத்தையும் நான் கொஞ்சம் தான் எடுத்துக்க போகிறேன். அதெல்லாம் வீட்டில் இருக்கலாம் கொடுக்க போகிறேன். பட் லெட்ஸ் ஈட் இட். சத்தியமாக அவ்வளோதான். ஒரு பர்கர் ஒரு டோனட்டுக்கு என் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து என்னால் சாப்பிட முடியாது. அதை அதுக்காக நான் அதை வேஸ்ட் பண்ணவே கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தாராளமாக தூக்கி கொடுத்து எல்லோரும் சாப்பிடுங்கோ அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். இதெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு வயிறு வெடிச்சிடும். ஏற்கனவே வயிறு ரொம்ப ஃபுல்லாக தான் இருக்குது. ஸ்நாக்ஸ் டைம். ஓகே, ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக அதுக்கும் காஸ்டியூம் போட்டு இப்போ தான் நினச்சேன். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு வித்தியாசமாக தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இது. ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கார்ட்டூன், நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கார்ட்டூன் சோட்டா பீம். ஸோ பீமோட எனர்ஜிலாம் குறையும் போது வந்துட்டு நம்மளுக்குலாம் எனர்ஜி குறைஞ்சிச்சு அப்படின்னா குளுக்கோஸ் ஏற்றுவாங்க, இல்லை குளுக்கோஸ் வாங்கி வந்து சாப்பிட சொல்லுவாங்க. ஆனால் பீம் மட்டும் லட்டு சாப்பிடுவார். ஸோ லட்டு தான் நம்ம ஈவினிங் ஃபஸ்ட்டில் எடுத்துருக்க ஸ்நாக்ஸு. ஸோ சோட்டா பீம்லேருந்து நம்ம சாப்பிட போகிறது லட்டு. அடுத்ததாக நம்ம சாப்பிட போகிறது மாம்பழம். ஸோ மாம்பழம் வந்துட்டு எந்த கார்ட்டூனில் பயங்கர ஃபேமஸ் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணலை அப்படின்னா பரவாயில்ல, நானே அதை சொல்லிடுறேன். ஸோ செல்ஃபி வித் பஜ்ரங்கி. ஸோ அந்த கார்ட்டூனில் வர, ஸோ அது அனிமேட்டட் சீரீஸாக இல்லை கார்ட்டூனாக தெரியல, சரி ஏதோ ஒன்று. பட் ஆனால் அதில் வந்துட்டு வர பஜ்ரங்கியோட ஃபேவரட்டான ஃபுட் தான் இந்த மாம்பழம். ஸோ அவர் சாப்பிட்ட மாம்பழம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் எங்கள் திருநெல்வேலியில் கிடைச்ச ஒரு மாம்பழத்தை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இன்ஸ்பயர்ட் தானே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதான் சாப்பிட போகிறோம். அவர் சாப்பிட்ட மாதிரி கண்ணா பின்னான்னு என்னால் சாப்பிட முடியாது. இங்கே திருநெல்வேலியில் ஆக்சுவலாக ரொம்ப மழை அடிக்கடி கொட்டிக்கிட்டே இருக்குது. அதனால் வந்துட்டு இப்போ ரொம்ப காற்றடிக்குது. பட் இருந்தாலும் அந்த மலைக்குள்ளேயும் காற்றுக்குள்ளேயும் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாம்பழத்தை வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை கட் பண்ணி சாப்பிட போகிறேன். ஓகே, அடுத்து நம்ம வந்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இதுவும் ஒரு ஃபேமஸான கார்ட்டூன் தான், நிஞ்சா ஹட்டோரி. ஸோ தெரில, சரி ஏதோ ஒன்று. அதில் வர ஒரு டாகி ஷிஷிமாரு. ஸோ அதோட ஃபேவரட்டான ஃபுட் என்ன அப்படின்னா சாக்லேட் ரோல்ஸ். ஆக்சுவலாக அதில் காட்டின அந்த சாக்லேட் ரோல் பெருசாக இருந்துச்சு. அது ஒருவேளை ஹேண்ட்மேட் ஆகியிருக்கலாம். ஆனால் எனக்கு கிடைச்ச சாக்கோலேட் ரோல்ஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நியர்லி அது பார்க்க அதே மாதிரி அந்த இதில் இருந்ததுனால அதையே வாங்கிட்டு வந்தேன். ஓ மை காட், நொறுங்கிடுச்சு. பார்ப்போம் எந்த அளவுக்கு ஃபுல்லாக கிடைக்குது அப்படின்ட்டு. இது நொறுங்கிடுச்சு. பட் நியர்லி பார்க்க அதே மாதிரி தான் இருக்குது. நொறுங்கி இருக்குது. சரி, லாஸ்ட் பாக்கெட் இது ஒன்றாவது நொறுங்காமல் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஐ சூப்பர். ஆஹா, இது நொறுங்காமல் இருக்குது. ஸோ சாக்லேட் ரோல் நியர்லி எனக்கு அந்த நிஞ்சா ஹட்டோரி வர அந்த ஷிஷிமாரு வச்சுருக்க அந்த வாயில் வச்சு சாப்பிட்ற அந்த சாக்லேட் வந்து பார்க்க இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ தேட்ஸ் இட், அவ்வளோதான். அடுத்து நம்ம டின்னரில் மீட் பண்ணலாம். ஓகே, டின்னர் சாப்பிட போகலாம். டின்னருக்கு பிரின்சஸ் அண்ட் த ஃப்ராக்ல வர வாயிலே நுழையாத பேரில் இருக்கிற
ஒரு டிஷ்ஷை தான் செய்ய வரும். அஃப்கோர்ஸ் அப்படி தான் இருந்துச்சு அந்த பேர். ஸோ அதுக்கு வந்து பாலில் வந்து சீனி ஈஸ்ட்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபர்மெண்ட் பண்ணணும். ஃபர்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு முட்டை, அப்புறம் மைதா மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீனி, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சீனி எல்லாமே கலந்துக்கிட்டு அப்புறம் பட்டர் எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவை வச்சோம் அப்படின்னா புஷ்ஷுன்னு வரும். புஷ்ஷுன்னு வந்து அந்த மாவை திரும்ப தேய்ச்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா அப்படி புஸ் 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 பன்னு மாதிரி வந்துடும். அந்த பன்னு மாதிரி வந்ததுக்கு மேலே நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்க சீனியை வந்து இந்த மாதிரி மேலே தூவி விட்டால் அந்த டிஷ் ரெடி. அந்த டிஷ்ஷை அவசரமாக செஞ்சுட்டு கடைசியில் அதில் வர டியானா பிரின்சஸ் மாதிரி நான் போஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஏதோ ஓரளவுக்கு இது கொஞ்சம் ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன், ஏதோ கொஞ்சம் சுமாராக இந்த ஃபோட்டோ நல்லா வந்து இருந்துச்சு. பட் எனக்கு இதுவும் பிடிச்சிருந்துச்சு. நைட் டின்னருக்கு நாம் சாப்பிட போகிறது என்னதான் பென்யேட். ஸோ இது கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் போடுவாங்க, பென்யேட் அப்படி தான் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து எந்த ஸ்பெஷல் அப்படின்னா இது என்னோடய சின்ன வயசில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கார்ட்டூன். இது என்னென்னா பிரின்சஸ் அண்ட் த ஃப்ராக். ஸோ ஒரு ஃப்ராக் இருக்கும், அதை வந்து கிஸ் பண்ணால் அது பிரின்சஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அதை ஃபேரி டேல்ஸ்னால் யூஸ்வலாக நமக்கு பிடிக்கும்ல. ஸோ அதில் வந்து டியானா அப்படின்னு அந்த பிரின்சஸோட கேரக்டர் பேர் என்னென்னா டியானா. ஸோ அவள் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருப்பா. ஸோ அதில் வந்து இதை வந்து செய்வா, எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பா. ஸோ ரொம்ப ஃபேவரட். ஸோ அது எப்படி இருக்குன்னு எனக்கு என்ன தெரியாது, பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே இதை ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்ப்போம். எப்படி இருக்குது அப்படின்னா ப்ரெட்டை வந்து பொரிச்சு அதில் சீனி தூவி வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. டின்னர்ல அடுத்து நாம சாப்பிட போறது குன்ஃபு பாண்டா ஸ்பெஷல் சீக்ரெட் இன்கிரிடியன்ட் நூடுல்ஸ் சூப். ஸோ இந்த சூப்புக்கு ஃபஸ்ட்டு நான் நூடுல்ஸ் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு மேலே வந்து சூப் ஏற்கனவே ஸ்டாக் வச்சுருந்தேன், அதை வந்து உள்ளே ஊற்றிக்கிட்டேன். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு அவங்க யூஸ்வலாக சில்லி ஆயில் ஊற்றுவாங்க, நான் அதுக்கு பதிலாக வந்துட்டு மேலே சில்லி பவுடர்லாம் தூவி விட்டுருந்தேன். சூப்பை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் குன்ஃபு பேண்டா மாதிரியே போஸ்ட் கொடுக்க நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக. அதுக்கு அழகாக அந்த நோஸில் வந்துட்டு அந்த நூடுல்ஸ் வந்து நின்றுச்சு, எனக்கு நிற்கவே இல்லை ரொம்ப நேரமாக. அதுக்கப்புறம் வாயை பண்ணி மாதிரி இந்த மாதிரி பண்ணி மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நிப்பாட்டோன்னு நின்றுச்சு. அதுக்கப்புறம் வச்சு போஸ்ட் எடுத்தேன், வந்துச்சு. ஸோ அது பார்க்க இப்படி தான் இருந்துச்சு, கொஞ்சம் காமெடியாக. ஓகே, இன்றைக்கி நம்ம சேலஞ்சில் கடைசியாக நம்ம சாப்பிட போகிறது என்ன அப்படின்னா வந்து நூடுல்ஸ் சூப். இது வந்து குன்ஃபு பேண்டா. அவங்களுக்கு கண்டிப்பாக பேண்டா அப்படின்னாலும் எல்லாேருக்கும் பிடிக்கும். ஸோ பேண்டா எல்லாேருக்கும் பிடிக்கும் அப்படின்னாலும் குன்ஃபு பேண்டா அப்படிங்கிற அந்த படத்தையும் வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க. ஸோ அதில் வர அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சூப்பு. ஸோ அப்படி என்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் தனியாக சூப்பை செஞ்சு அதில் வந்து தனியாக நூடுல்ஸ் செஞ்சு அதுக்கெலாம் போட்டு அது மேலே வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஜாப்பனீஸ் சைனீஸ் சைட்லாம் என்ன பண்ணுவாங்க, சில்லி ஆயில்னு ஏதோ ஒன்று ஊற்றுவாங்க. ஸோ என்கிட்ட அது இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக சில்லி பவுடர் மேலே தூவி விட்ருக்கேன், கொஞ்சம் ஹர்ப்ஸும் மேலே தூவி விட்ருக்கேன். எப்படி இருக்குதுன்னு தெரியல, குடிச்சு பார்த்து சொல்கிறேன். எல்லாருக்கும் ஒரு ஃப்ளேவர் பிடிக்குது அப்படின்னா அதுதான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட் சேலஞ்ச் உங்களுக்கு தெரியும் இதை பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட் வந்து எந்த ஃபுட் சேலஞ்சுக்கு அதிகமாக கமெண்ட்ஸ் வருதோ ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் நம்ம ஏதாவது ஃபுட் சேலஞ்ச் பண்ணும்போது நான் அதில் கண்டிப்பாக அதை எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் தான். தேங்க்யூ.